விஜய் வந்து பெரிய எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து புதிய வரவுன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் தாக்கத்தை, ஏன்னா மக்கள் வந்து வளர்ச்சியை விரும்புகிறாங்க. மக்கள் வந்து திமுகவை யாரால அகற்ற முடியும்? திமுகவை இனி ஒரு நிமிஷம் கூட இங்கே வச்சிருக்கிறதுக்கு மக்கள் ரெடி இல்லை என்பதுனால மிகப்பெரிய பேராதரவு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கு. பட் விஜய் அவர்களுடைய வருகை யங்ஸ்டர்ஸ் மத்தியில் பயங்கர ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. இது பாஜகவுக்கு என்ன மாதிரி ஒரு பாதிப்பு உருவாக்குமா, இல்லைனா இல்லை அவர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கான மக்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனால் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் தானே இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எப்பயுமே எங்கள் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வர பிறகு எல்லா யங்ஸ்டர்ஸும் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேலே முதல் டைம் ஓட்டர்கள் அவ்வளவு ஒரு அலாதி பிரியத்தை வச்சிருக்கிறாங்க. பிரதமரால் மட்டும், ஏன்னா இன்னைக்கு இங்கே இருக்கிற யங்ஸ்டர்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க. அவங்களுக்கு தெரியும் நாட்டினுடைய விஷன், இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் யார் எடுத்துகிட்டு போக முடியும். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எடுத்துகிட்டு போகணும்னா இன்றைக்கு இளைஞர்கள் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அவரை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ எலெக்ஷனில் நீங்கள் வந்து ஒரு இடமா போய் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, மக்கள் வந்து உங்கள் ஆரவாரப்படுத்தி வெல்கம் பண்ணுறதை பார்க்குறோம். நாங்களும் போகிற இடம்லாம் அவங்களுக்கு சால்வை போற்றி உங்களை மரியாதையாக ரிசீவ் பண்ணுறதை கவனிக்கிறோம். எப்படி இருக்குது சார் அவினாசி தொகுதியில் ஒரு பகுதியும் போய் மக்களை பார்க்கும்போது என்னென்னலாம் இந்த பகுதிக்கு தேவைப்படுது, என்ன மக்கள் வந்து? ஆனால் இந்த பகுதியை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வறட்சி பூமியாக இருந்ததுன்னா, இந்த பகுதியினுடைய வளர்ச்சியானது அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்த பிறகுதான் இன்னைக்கு இந்த பகுதியே ஒரு செழுமையான விவசாய பூமியாக மாறி இருக்கிறது. ஏழை எளிய மக்கள் கூட கால்நடைகளை வச்சு பால் கறந்து, அவங்க வந்து நிலமில்லாதவங்க கூட ஒரு கால்நடைகளை வச்சு பால் கறந்து ஒரு பால் வியாபாரம் பண்ணுவதன் மூலம் இன்றைக்கு வந்து ஒரு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளாக இன்றைக்கு இந்த இருக்கிறது.